ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பொய்யை போல வெறுப்புக்குரிய ஒரு கெட்ட குணம் இருந்ததே இல்லை. ஒருவர் பொய் சொல்லிவிட்டார் என்று நபி அவர்கள் கண்டுவிட்டால் நபி அவர்களுடைய உள்ளத்திலிருந்து அவர் போய் விடுவார். அவர் தௌபா செய்து திருந்து விட்டார் என்பதை அறியாத வரைக்கும் நபி அவர்களுடைய உள்ளத்திலே அந்த மனிதனுக்கு ஒரு இடம் இருக்காது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டும். நபி அவர்களுடைய உள்ளத்தில் நானும் நீங்களும் இடம் பிடித்திருக்கிறோமா? பொய் இல்லாமல் வியாபாரம் இல்லை என்பது எமது கோட்பாடு, அடிப்படையான விதி. விளம்பரம் இல்லாமல் வியாபாரம் இல்லை. விளம்பரம் என்றாலே பொய் தானே. பிசினஸ் மேனேஜ்மெண்ட். இவர் MBA பண்ணியிருக்கிறாரு. அதாவது அழகாக பொய் சொல்ல, மிக அழகாக ஒரு பண்டத்தை பொய் சொல்லி சந்தைப்படுத்தும் புலமையை, நிபுணத்துவத்தை பெற்றிருக்கிறார். ஒரு பானத்தை குடிக்கிறார், வானத்தில் பறக்கிறார். ஒரு கிரீமை பூசுகிறார், கருப்பர் வெள்ளையரா மாறிவிடுகிறார். டயருக்கு விளம்பரம் பெண், சோப்புக்கு விளம்பரமும் பெண், சீப்புக்கு விளம்பரமும் பெண். எந்த அளவு தூரம் மனிதர்களுடைய பலவீனங்களை முதலீடாக வைத்து அசிங்கமான வியாபாரம் செய்கிற ஒரு உலகத்தை நாம் பார்க்கிறோம். ஒரு மூமினிடம் இந்த பொய் இருக்காது, மிகைப்படுத்தல் இருக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மூமினிடம் எல்லா கெட்ட பண்புகளும் வருவதற்கான நியாயம் இருக்கலாம், சில போது வந்துவிட்டு போகலாம். ஆனால் பொய்யும் மோசடியும் ஒரு நாளும் எந்த நிலையிலும் ஒரு மூமினை பொறுத்தவரையில் வர முடியாத பண்புகள். யுத்பஉல் முஃமினு அலல் ஹிலாலி குல்லிஹா இல்லல் ஹியானத்து வல் கதிப். கணவன் மனைவிக்கு பொய் சொல்கிறார், மனைவி கணவனுக்கு பொய் சொல்கிறார், ஆசிரியர் மாணவனுக்கு பொய் சொல்கிறார், மாணவர் ஆசிரியருக்கு பொய் சொல்கிறார், முதலாளி தொழிலாளிக்கு பொய் சொல்கிறார், தொழிலாளி முதலாளிக்கு பொய் சொல்கிறார், ரெண்டு பேரும் சேர்ந்து வருகின்ற வாடிக்கையாளருக்கு பொய் சொல்கிறார், வாடிக்கையாளர் வீட்டுக்கு போய் மனைவிக்கு பொய் சொல்கிறார். பொய்மயமான வாழ்க்கை. எங்கே இந்த பண்புகள் எல்லாம் எம்மை விட்டு சென்று விட்டன என்று சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. ஒரு சந்தர்ப்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்கப்படுகிறது, அல்லாஹ்வின் தூதரே, ஒரு மூமின் கோழையாக இருப்பாரா? நபி அவர்கள் சொன்னார்கள், சில போது ஒரு மூமின் கோழையாக இருக்கலாம். அவர் ஒரு மூமின் கஞ்சனாக, லோபியாக இருப்பாரா? லோபியாகவும் சில போது நடந்து கொள்ளலாம். ஒரு மூமின் பொய் சொல்பவராக இருப்பாரா அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்ட போது நபி அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக. அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மலக்கையும் ஒரு ஷைத்தானையும் கொடுத்திருக்கிறான். மலக்கு நேர்வழி காட்டிக்கொண்டே இருப்பார், ஷைத்தான் பிழையான வழியை காட்டிக்கொண்டே இருப்பான். ஒருவர் நேர்வழியில் நடக்க நடக்க மலக்கின் கரம் பலமடையும், ஷைத்தானின் கரம் பலவீனமாகும். காலப்போக்கில் ஷைத்தான் துவண்டு விடுவான், மலக்கு பலசாலியாக மாறிவிடுவார், அவர் மிக சிறந்த ஒரு சாலிகான மனிதனாக மாறிவிடுவார். ஆனால் ஷைத்தானுடைய செய்தியை கேட்டு கேட்டு, வழிகாட்டலை கேட்டு கேட்டு ஒருவர் தொடர்ந்தும் செல்கிற போது மலக்கு பலவீனம் அடைந்து, ஷைத்தானுடைய கரம் உயர்ந்து, அவர் சக்தி பெற்று பலசாலியாக மாறி இறுதியில் அவர் ஷைத்தானிய மனிதனாக மாறிவிடுவார். ஒரு பொய் சொன்னாலே அதனுடைய துருவாடையை தாங்க முடியாமல் நமக்கென்றிருக்கிற மலக்கு ஒரு மைல் தூரம் ஓட்டம் பிடிக்கிறார் என்றால் யாரிட மலக்கு அவரோட இருப்பார் என்று கேட்கிறேன். அந்த மலக்கு இல்லாத நிலையில் நமது வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சாமானியமான விஷயம் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவாக சொன்ன செய்திகள். நமக்குரிய மலக்கு நம்மோடு இல்லாத நிலையில் பரக்கத்தை எப்படி எதிர்பார்ப்பது, மனநிறைவை எப்படி எதிர்பார்ப்பது, அமைதியை எப்படி எதிர்பார்ப்பது, சந்தோஷத்தை எப்படி எதிர்பார்ப்பது, தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் கவலைகள் நீங்க வேண்டும் என்று எப்படி எதிர்பார்ப்பது, சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, சகோதரிகளே. கியாமத்துடைய அடையாளங்களில் ஒன்றாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், கஸ்ரத்துல் கதிப், பொய் அதிகரிக்கும். எல்லா மட்டங்களிலும் பொய் அதிகரிப்பது, பல பேர்களில் பொய் சொல்லும் நிலை உருவாவது கியாமத்துடைய அடையாளங்களில் ஒன்று என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நிஃபாக்குடைய, நயவஞ்சகத்துடைய தெளிவான அடையாளம் பொய் சொல்வது. பல போது நாம் ஏன் பொய் சொல்கிறோம்? யாரும் சந்தோஷமா பொய் சொல்றது இல்லை.
அதற்கும் ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆனால் பெரும்பாலானவர்கள் ஒரு பிரச்சனையிலிருந்து தப்புவதற்கு, ஒரு சிக்கலிலிருந்து விடுபடுவதற்கு தான் போய் சொல்வார்கள். நபி அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் உண்மை பேசுங்கள், தொடர்ந்தும் உண்மையை கடைபிடியுங்கள். உண்மை பேசுவதனால் உங்களுக்கு அழிவு ஏற்பட்டாலும் சரியே, உண்மை பேசிக்கொண்டே இருங்கள். நிச்சயமாக உண்மையால் அழிவு வராது, உங்களுக்கு வெற்றியே கிட்டும். தற்காலிகமாக உண்மை பேசுவதால் அழிவு வருவது போல் தெரியும், ஆனால் அதன் இறுதி விளைவு வெற்றியாக இருக்கும் என்பது நபி அவர்களுடைய உறுதியான செய்தி. வாழ்க்கையில் கடைபிடித்து பின்பற்றி பார்ப்போம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, சத்தியத்தை நேசிக்கின்ற இந்த பண்புதான் தாய் பண்பு என்று சொன்னேன். நானும் நீங்களும் ஹயாத்தாக்க வேண்டிய பண்பு என்று சொன்னேன். முஸ்லிம் என்றால் பொய் சொல்ல மாட்டார். அவர் முஸ்லிம். வியாபாரத்தில் பொய் சொல்ல மாட்டார், கொடுக்கல் வாங்கல் பொய் சொல்ல மாட்டார், சமூக உறவில் பொய் சொல்ல மாட்டார், ஏமாற்ற மாட்டார், மோசடி செய்ய மாட்டார், இருட்டடிப்பு செய்ய மாட்டார், கலப்படம் செய்ய மாட்டார். ஏனென்றால் அவர் முஸ்லிம். இதுதான் முஸ்லிமுடைய அடையாளம். முஸ்லிமை இப்படித்தான் மனிதர்கள் அடையாளம் காண வேண்டும். எம்மை அடையாளம் காண்பதற்கு நிறைய அடையாளங்கள் வைத்திருக்கிறோம். ஆனால் இந்த அடிப்படையான அடையாளங்கள் எம்மை விட்டு விடைபெற்று சென்று அதிக காலமாகிவிட்ட ஒரு துர்ப்பாக்கியமான நிலையில் இருக்கிறோம். நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் ஒரு பண்டத்திலே ஒரு குறை இருக்கிற போது அந்த குறையை மறைத்து அதனை விற்பது ஹராமாகும். சொல்ல வேண்டும், இது நல்ல சாமான், ஆனால் ஒரு குறை இருக்கிறது. நல்ல வழிகாட்டல் தாராரு, எவன் வாங்குவான்? அவன் காணாத குறை ஒரு காட்டி கொடுக்கிறாரு. இது குறை இருக்குது, வாங்க போறீங்களான்னு சொல்லி. மதிப்புக்குரிய சகோதரர்களே, ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லாம் நினைக்கிறேன். இலங்கையிலே ஆங்கிலேயர் பிரிட்டிஷார் ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு காலத்திலே வாழ்ந்த ஒரு சிவில் சர்வன்ட் அவர் புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகம் நமது நாட்டுடைய சுவடி கூடத்திலே பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த புத்தகத்திலே ஒரு சாப்டர், ஒரு அத்தியாயம், ஷாப் நம்பர் 14, 14ஆம் இலக்க கடை. அதுதான் அந்த அத்தியாயத்துடைய பேரு. என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? நானும் எனது மனைவியும், அந்த ஆங்கிலேய தம்பதி சொல்கிறார்கள், நானும் எனது மனைவியும் ஒரு நாள் ஒரு துணி வாங்குவதற்காக போனோம். அங்கே ஒரு முஸ்லிம் கடையை பார்த்தேன். அந்த கடைக்கு நான் சென்று ஒரு துணியை காண்பித்து, இந்த துணி எமக்கு வேண்டும் என்று சொன்னேன். அந்த முஸ்லிம் பாய் அந்த துணியை எடுத்து அந்த துணியை வெட்டி நமக்கு அதனை தந்த போது திடீரென்று அதனை மீண்டும் திரும்ப வாங்கிக் கொண்டார். ஏனென்று கேட்டோம். இந்த துணியை உங்களுக்கு தர முடியாது, இந்த துணி காலாவதி அடைந்திருக்கிறது, அதற்குரிய எக்ஸ்பயர் காலம் முடிந்து விட்டது, இப்போதுதான் நான் இதனை கவனித்தேன், தர முடியாது என்று சொல்லி வாங்கிக் கொண்டார். ரொம்ப ஆச்சரியமாக எனக்கு இருந்தது. நாம் விரும்பிய துணியை கூட நமக்கு தரவில்லை, திருப்பி அனுப்பிவிட்டார். பிறகு சில மாதங்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு நாள் அந்த கடை பக்கமாக செல்கிற போது அந்த கடைக்கு மீண்டும் நாம் சென்றோம். ஒரு சாதாரண விஷயம் எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற பாருங்கள். சென்ற போது அன்று இருந்த அந்த முதலாளியை காணவில்லை. ஒரு இளைஞன் அங்கே பட்டறையில் அமர்ந்திருந்தான். எங்கே அந்த பெரிய மனிதன் என்று கேட்டோம். அவர் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறார் என்று சொன்னார். ஹஜ் என்றால் என்ன என்று கேட்டோம். அவர் விவரம் சொன்னார். மீண்டும் வருவாரா என்று கேட்டோம். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் திரும்பி வருவார் என்று சொன்னார். நீர் அவருடைய மகனா என்று கேட்டோம். இல்லை, நான் மகன் அல்ல, இந்த கடையிலே வேலை பார்க்கிற சிப்பந்தி என்று சொன்ன போது, உம்மிடம் அவர் இந்த கடையை ஒப்படைத்து விட்டு போயிருக்கிறாரா? கடையில் இருக்கிற சிப்பந்தியிடம் கடையை ஒப்படைத்து போயிருக்கிறார் என்று கேட்ட போது, ஆம் அப்படித்தான் போயிருக்கிறார். அவர் திரும்பி வந்தால் கடையை திருப்பி ஒப்படைப்பாயா என்று கேட்டோம். கண்டிப்பாக, கட்டாயமாக, இது என்ன கேள்வி, ஒப்படைக்கத்தானே வேண்டும் என்று சொன்னார். எமது மார்க்கம் இப்படித்தான் நமக்கு சொல்லி இருக்கிறது, நம்பிக்கைக்கு துரோகம் செய்யக்கூடாது என்று சொன்னார். இன்னும் ஒரு மாதம் கழித்து நாம் அந்த பாதை வழியே சென்றோம். அங்கே அந்த பழைய ஆரம்பத்தில் இருந்த பெரியவர் பட்டறையில் அமர்ந்திருந்தார். பக்கத்திலே அந்த சிப்பந்தி நின்று கொண்டிருந்தார். இதுதான் செய்தி. என்ன செய்தி இது? போனாங்களாம், துணி வாங்கினாங்களாம், அவர் கொடுத்துட்டு திரும்ப வாங்கி கொண்டாராம், திரும்ப வந்தாங்களாம், சிப்பந்தி இருந்தாராம், ஹஜ்ஜுக்கு போனாராம். இது செய்தியா? இதுதான் செய்தி. சகோதரர்களே, சகோதரிகளே, தமது இலங்கையுடைய இனிய அனுபவங்களிலே
ஒன்றாக இதனை எழுதியிருக்கிறார். முஸ்லிம்கள் என்றால் நம்பிக்கை நாணயம் உள்ளவர்கள், அவர்கள் உண்மை பேசுபவர்கள், மோசடி செய்யாதவர்கள், ஏமாற்றாதவர்கள். மனித வரலாறு நெடுகிலும், இஸ்லாமிய வரலாறு நெடுகிலும் கடந்த 1500 வருடங்களாக இந்த தீன் உலகில் பரவி ஒரு தன்னாம் தனியாக தனது பணியை ஆரம்பித்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்ட 157 கோடி மக்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள் என்று சொன்னால், உலகின் மூலை முடுக்குகளில் எல்லாம், சந்து பொந்துகளில் எல்லாம் அல்லாஹு அக்பர் என்ற நாதம் ஒலித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற கோஷம் 24 மணி நேரமும் இந்த பூமியில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அதற்கு பின்னால் இருக்கிற ரகசியம் என்ன? நமது ஆரம்பகால சஹாபாக்கள், தாபியீன்கள், அத்பாஉ தாபியீன்கள், நமது முன்னோர்கள், நமது மூதாதையர்களுடைய பண்பாடு, ஒழுக்கம். இந்த தென்கிழக்கு ஆசியாவிலே இஸ்லாம் எப்படி பரவியது? சிங்கப்பூராக இருக்கட்டும், மலேசியாவாக இருக்கட்டும், இந்தோனேசியாவாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், கேரளா உட்பட, மலையாளம் உட்பட அந்த கரையோர பகுதியாக இருக்கட்டும், இலங்கையாக இருக்கட்டும், சீனா வரை, கென்டன் துறைமுகம் வரை அன்று சென்ற நமது மூதாதையர்களான வியாபாரிகள் பண்பாடாக நடந்து கொண்டார்கள், நம்பிக்கையோடு நாணயத்தோடு நடந்து கொண்டார்கள். அதனால் கவரப்பட்டுதான் இந்த தீன் இந்த பிராந்தியத்தில் பரவியது, உலகில் பரவியது. ஆனால் இன்று இருக்கிறது, அடையாளங்கள் இருக்கின்றன. வெறும் வணக்க வழிபாடுகள், கிரியைகள், ரிச்சுவல்ஸ் மார்க்கமாக மாறி இருக்கிறது. பண்பாடுகள் இல்லை. நான் நேற்றைய உரையில் சொன்னது போல, கிரியையை கூட எமது நடத்தைகளை நியாயப்படுத்துவதற்காக வைத்திருக்கிறோம், அல்லது செய்கிற பாவங்களுக்கு தௌபாவாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். நாள் முழுவதும் பொய் சொல்லிவிட்டு, ஏமாற்றிவிட்டு, இரவில் போய் நீண்ட நேரம் தொழுது தௌபா செய்கிறோம். அடுத்த நாள் காலை அன்று பிறந்த பாலகன் போல் மீண்டும் கடைக்கும் ஆபீஸுக்கும் செல்கிறோம். அலா லானத்துல்லாஹி அலல் காதிபீன், பொய்யர்கள் மீது அல்லாஹ்வுடைய லானத், சாபம் உண்டாவதாக என்று குர்ஆன் சொல்கிறது. முழு நாளும் பொய் சொல்லிவிட்டு, ஏமாற்றிவிட்டு, இரவிலே செய்த பொய்களுக்கு பிராயச்சித்தமா குர்ஆன் ஓதுகிறார். அலா லானத்துல்லாஹி அலல் காதிபீன், பொய்யர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாவதாக. தன்னைத்தானே சபித்துக் கொள்கிறார். நானும் ஒரு பொய்யன், எனக்கும் சாபம் உண்டாவதாக. நஸலுல்லாஹ் அல்-ஆஃபியா. சகோதரர்களே, நாம் விழித்துக் கொள்ள வேண்டும். நிறைய சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அலா இன்ன துஜ்ஜாரஹுமுல் ஃபுஜ்ஜார், அறிந்து கொள்ளுங்கள் வியாபாரிகளே பாவிகள். வியாபாரிகள் தான் பாவிகள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வியாபாரிகள் பாவிகள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இல்லா மனித்தகல்லாஹ வ பர்ர வ ஸதக், ஆனால் அல்லாஹ்வை பயந்து உண்மை பேசி நன்மை செய்த வியாபாரிகளை தவிர. உண்மை பேசி, அல்லாஹ்வை பயந்து உண்மை பேசி நன்மை செய்த வியாபாரிகளை தவிர ஏனையவர்கள் பாவிகள் என்று சொன்ன நபி அவர்கள் அல்லாஹ்வை பயந்து உண்மை பேசி நன்மை செய்யும் வியாபாரிகளை பற்றி சொல்கிறார்கள். இன்ன தாஜிர ஸதூகல் அமீன் மஅன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதா யௌமல் கியாமா. நம்பிக்கையும் நாணயம் உள்ள வியாபாரி மறுமையில் சுவனத்தில் மாத்திரமல்ல இருப்பார், சுவர்க்கத்தில் நபிமார்கள், சித்திகீன்கள், சுஹதாக்களோடு இருப்பார். தாயாக இருந்து, ஆலிமாக இருந்து, ஷேகாக இருந்தால் தான் சுவனம் நுழையலாம், நபிக்கு பக்கத்தில் இருக்கலாம், ஷஹீதுகளோடு இருக்கலாம் என்று சொல்ல நம்பாதீர்கள். வியாபாரியாக இருந்து கொண்டு சுவனம் செல்லலாம். நபிமார்கள், ஷஹீதுகள், சித்திகீன்களோடு இருக்கும் பேட்டை பெறலாம். தேவை என்ன? தக்வா, உண்மை, வாய்மை, நேர்மை. எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார். ஒரு நாள் மார்க்க விஷயத்தில் அவருக்கு ஈடுபாடு அதிகரித்து, நமது ஊர் பாசையில் சொல்வதாக இருந்தால் ஜதுபாகி விட்டது. நல்ல வியாபாரி. ஜதுபின் விளைவாக சொன்னார், வியாபாரம் செய்தது போதும், பஜாருக்கு போனது போதும், துனியா போதும், இனி நான் தீனுடைய விஷயத்தில் முழுமையாக இறங்க போகிறேன், என்ன சொல்கிறீர்கள் என்று என்னிடம் கேட்டார். நான் என்ன சொல்ல வேண்டும்? மாஷா அல்லாஹ், எனது நண்பருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை நசீபாக்கிட்டான். வியாபாரத்தை விட போறார், பஜாரை விட்டு தூரமாக
தயவு செய்து தீன் பணியை என்னிடம் விட்டு விடுங்கள்.